பொதுவாகவே தனுஷ் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்க. தனுஷ் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. எனக்கு எது எய்முங்கிறத இவங்க டிஃபைன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இவங்களை விட முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. எனக்கு இதுதான் டார்கெட்டுங்கிறத இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தனுசு ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிரும். இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான பண வரவுகளை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படியான விஷயம் அமைய போதும். இந்த பௌர்ணமி நாட்களில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்க்கிறது. ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லாவே இருக்க போகிறீங்க. ஃபினான்ஷியல் வரக்கூடிய வரவுகளை மட்டும் என்ன பண்ணிக்கணும்னா பிளான் பண்ணி அதை எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் சேவிங்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை கவனமாக பாருங்கள். சொந்தத்துக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யாரையாவது தத்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் தத்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மகப்பேறு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓவர் வெயிட் கெயின் ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த ரெண்டு மட்டும் பொதுவாக உங்களுக்கு வராமல் இருந்தால் நல்லது. ஏன்னா தனுசு வீட்டுக்கு ஒன்ஸ் உடம்பு போட்டுருச்சு அப்படின்னா அது குறைக்கிறது கஷ்டம். அதனால் வெயிட் கெயினில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். லோன் இஎம்ஐ எல்லாமே இருக்க தான் போகுது. ஆனால் லோனே கட்ட முடியாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட எனது இண்டோமோனன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. தனுஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் பலன் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறக்காக இந்த பதிவு இருக்க போகுதுங்க சார். பொதுவாகவே தனுஷ் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்க. தனுஷ் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்பு தன்னுடைய டார்கெட்டை எப்படி போய் ரீச் பண்ணுதோ அது மாதிரியாக இலக்குகளை சரியாக போய் ரீச் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா குருவினுடைய வீடாக இது வரதுனால சிந்தையில் தெளிவு இருக்கும். நிறைய விஷயங்களை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாவுக்கரசர் ஒரு வார்த்தை சொல்லுவார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கு எது எய்முங்கிறத இவங்க டிஃபைன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இவங்களை விட முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. எனக்கு இதுதான் டார்கெட்டுங்கிறத இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தனுசு ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிரும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப மற்றவங்களை யார் மனசையும் நோகாமல் அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய குறைகளை சரியாக சுட்டி காட்டுறது தனுசு ராசியாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனுசு செகண்ட் கேட்டகரி. எப்போயுமே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஷனாக தான் ஒரு விஷயத்தையே நமக்கு எடுத்து சொல்லும். அந்தளவுக்கு பண்பான நபர்கள் தனுசில் அதிகமாக இருப்பாங்க. தனுஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் தரப்போகுதுங்க? 2026 தனுசு ராசிக்கு 70% நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் தமிழ் நியூ வரைக்குமே சேர்த்து கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். இப்போ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் 2ல் ப்ளூட்டோ. இந்த 2ல் ப்ளூட்டோ வர்றது ரொம்ப சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. குடும்பஸ்தானம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வரவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் ப்ளூட்டோ வந்ததுன்னு சொன்னால் இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான பண வரவுகளை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படியான விஷயம் அமைய போகுது. மொதல் விஷயம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 5ல் இருக்கக்கூடிய விஷயங்கள். 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம். அந்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு எந்த வீடாக அமையும்னா மேஷ வீடாக அமையும். காலபுருஷனுக்கு முதல் வீடு. அப்போ அந்த 5ல் நெப்டியூன் ப்ளஸ் கைரான் 2மே சேர்க்கையாகுது. அப்போ அம்மா வழியில் செஞ்சுருக்கக்கூடிய முன்னோர்களுடைய புண்ணியமும் சரி, அப்பா வழியில் செஞ்சுருக்கக்கூடிய முன்னோர்களுடைய புண்ணியமும் சரி, 2மே சேர்ந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அப்போ இது இன்னும் அடுத்த சிறப்பு. இப்போ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் எந்த வீட்டில் மிதுனம், கடகம், சிம்மம் இந்த மாதிரி மாறி மாறி வந்தாலும் கூட இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்டான விஷயங்கள் இவங்களுடைய ராசிநாதனால் அமைய போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் ரிஷபத்தில் இருக்கிறது தனுசுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். என்னங்க 6ஆம் இடமா இருக்கே, 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா எந்த கிரகம்னாலும் ஒரு சில நெகட்டிவ் இம்பேக்ட் தானே செய்யும். அப்படின்னா பொதுவாகவே யுரேனஸ் பொறுத்தளவுக்கு அசுரகுரு மாதிரியே செயல்படும். மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் அசுரகுரு தேவகுருனுடைய வீட்டுக்கு எப்பயுமே நல்லது செய்யாது. இப்போ நல்லது செய்யாத ஒரு கிரகம் போய் எங்கே உட்காருது, 6ல் உட்காருது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த ஆஸ்பெக்டும் நல்லபடியாக அமைஞ்சிருது. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தனுசுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கா? அப்போ இந்த வருஷம் ரொம்ப பாசிட்டிவாக தான் போகுது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் இருக்குது, அதை போகக்கூடிய பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். தனுஷு ராசி நேயர்கள் இந்த 2026ல் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? குறிப்பாக 2026 தனுசு ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் என்னது அப்படின்னா ஆசிலேட் ஆகாமல் இருக்கணும். ஒரு முடிவு எடுப்பாங்க, திருப்பி 1000 முடிவுகள் எடுப்பாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது சரியாக இருக்குமா அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பொதுவாக இவங்களுடைய ராசிநாதன் கடகத்தில் போகக்கூடிய அந்த காலகட்டம் இவங்களுக்கு தான் ரொம்ப ஆசிலேஷன் இருக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராவிடேஷன் என்றைக்கு அதிகமாக இருக்குமோ
அந்த மூணுடைய புல் அப்படின்னு சொல்லுவோம். அது என்றைக்கு அதிகமாக இருக்கும்னா இந்த பௌர்ணமி நாட்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பௌர்ணமி நாட்களில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்க்கிறது இவங்களுக்கு நல்லதாக அமையும். ஏன்னா பௌர்ணமி நாளில் வரக்கூடியப்ப இவங்களுக்கு வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு முடிவுலேருந்து அடுத்த முடிவுக்கு மாறிட்டே இருப்பாங்க. முதல் எடுத்த முடிவு சரியானதாக இருக்கும். இப்படியான கன்ஃபியூஷனில் தனுசு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் முடிவுகள் எடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசி நேயர்கள் வந்து இந்த 2026 ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கலாம், இல்லை ஒரு சில நபர்களிடந்து கவனமாக இருக்கலாம் அப்படின்னா அது யாராக இருக்கும்? தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அம்மா கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அம்மா யாருக்காவது தீங்கு நினைப்பாங்களா அப்படின்னா அவங்களுடைய இன்னசென்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பாக மாறிடும். இதுக்கான வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா தனுசுக்கு இருக்கு. அவங்க சில நேரங்களில் வெகுளியாக சில விஷயங்கள் பேசுகிறது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா குடும்பம் உடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த ஆண்டுகள்லாம். அம்மானால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த்லேயும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து 5ல் இருக்கக்கூடிய கை நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவுடைய சொல்லுக்கு வந்து ரொம்ப உங்களை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வைக்கும். ஒரு வகையில் அது பாசிட்டிவ், இன்னொரு வகையில் அவங்களுடைய பேச்சில் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு பொதுவாகவே வந்து ஒரு அன்னப்பட்சி மாதிரி தான். பாலும் தண்ணியும் சேர்த்தே வச்சாலும் தனித்தனியாக பிரிச்சிடும். இந்த ஆக்டிவான விஷயத்தை இதில் ஃபாலோ பண்ணி ஆகணும். அம்மாவுடைய முடிவுகளில் 1க்கு 2 தடவை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. இல்லைனா அம்மாவுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்த விஷயம் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறவு நிலைகளில் தம்பி தங்கைகள் கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனுசு ராசி வந்து கொடுத்து பழகிய ஒரு ராசி. என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இப்போ இந்த நேரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா தனுசு வந்து கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் புலம்பக்கூடாது. நீங்கள் நிறைய பேருக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறத மட்டும் உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் ரொம்ப கவனமாக இருக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இந்த 2026 சாதகமாக இருக்க போதாங்க சார்? 2026 தனுசு வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப பெரிய கவலைகள் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ப்ளூட்டோ வந்து 2nd பிளேஸில் இருக்குது, அதுவும் மகர வீட்டில் இருக்குது. அப்படிங்கிறப்ப ரொம்ப பெரிய பொருள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். ராத்திரி பகலுமாக உழைச்சங்க, எனக்கு எந்த ஒரு ரெக்கக்னைசேஷனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யுரேனஸ் 6ல் இருக்கிறதும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் மாறப்போகுது. 5ல் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸாக நெப்டியூன் கைரானுடைய பிளேஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் நல்ல விஷயங்கள் தான் செய்ய போகுது. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருமே வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லாவே இருக்க போகிறீங்க. ஃபினான்ஷியல் வரக்கூடிய வரவுகளை மட்டும் என்ன பண்ணிக்கணும்னா பிளான் பண்ணி அதை எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, அதில் சேவிங்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை கவனமாக பாருங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது 2026 எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? 2026 தனுசுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து அவங்களுடைய குருவுடைய சாதகம் பயங்கரமாக இருக்குது. ராசிநாதனே வந்து அப்பப்போ உங்கள் ராசியையும் வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் நினைத்த மாதிரியே வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறோம், எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க ஒரு வரன் பார்த்துருப்பாங்க, இல்லைங்க செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி போயிருந்திருக்கும். அதே வரன்கள் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் அப்படியே லவ் மேரேஜுக்கும் பொறுத்திக்கலாம். எங்க எக்ஸோட சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நினச்சே பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் கூட உங்கள் எக்ஸோட சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து தனுசுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு நினச்சி பார்க்கவே அதெல்லாம் ரொம்ப ட்ராஜடியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அது ஆனால் காமெடியாக கடைசியில் மாறிடும். தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது 2026 எந்த அளவு இருக்குங்க சார்? 2026 தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதனுடைய பார்வை இருக்கு. இப்போ குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்துருச்சு அப்படின்னாலே மன்னவன் பொன்னவன் சொல்கிறோம். அப்படி அந்த பொன்னவன் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 16 வகை பேர் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமான விஷயம் வந்து குழந்தை பேர். அதை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. இன்னொரு விஷயம், ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஐவிஎஃப் மாதிரியான விஷயங்கள் மூலமாக அது பாசிட்டிவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு 3 தடவை ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணிட்டோம், அப்படியும் ஃபெயிலியராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட இந்த தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் வந்து இந்த தனுசுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய சொந்தத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யாரையாவது தத்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு வந்து குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ரொம்ப ஆண்டுகள் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தத்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மகப்பேறு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நான் தனுசில் நிறைய பேத்துக்கு பார்த்துருக்கிறேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குழந்தையே இல்லை, ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாரையாவது வந்து தத்து எடுப்பாங்க சொந்தத்துக்குள்ளேயே.
எடுத்த உடனே 1-2 ஆண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கே குழந்தைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். அதே மாதிரியான பாசிட்டிவிட்டி இந்த வருஷம் உங்களுக்கு வந்து இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது 2026ல் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? 2026 தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் கவனமாக இருக்கணும், இதில் கவனமாக இருக்கணும், அதில் கவனமாக இருக்கணும்னு சொல்ல மாதிரியான எந்த ஆஸ்பெக்ட்டும் கிடையாது. அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி தான். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பழைய நோய்களுக்கு ஏற்கனவே மருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அது மூலமாக ஏதேனும் டிஃபெக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மருந்து ஓவராக நீங்கள் எடுத்திருந்ததுனால வரக்கூடிய விளைவுகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜென்ரலாக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது உங்கள் நல்லது. ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைங்கிறப்ப திடீர்னு எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா, அதில் மட்டும் கவனமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் ஹெல்த் செக்அப் எடுத்துக்கோங்க. நாட்பட்ட நோய்களுக்கு மருந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது. பொதுவாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தாலே, ஏன்னா இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா 26 ஓவர் வெயிட் கெயின் ஆகும். பொதுவாகவே எல்லா ராசிக்குமே வந்து ஓவராக வெயிட் கெயின் ஆகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த 2 மட்டும் பொதுவாக உங்களுக்கு வராமல் இருந்தால் நல்லது. ஏன்னா தனுசு வீட்டுக்கு ஒன்ஸ் வந்து உடம்பு போட்டுருச்சு அப்படின்னா அது குறைக்கிறது கஷ்டம். அதனால் வெயிட் கெயினில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு 2026ல் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த செக்டரில் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குங்க? 2026 தனுசு ராசிக்காரங்க வந்து கோல்டு ரிலேட்டடான விஷயங்களில் அந்த ஸ்டாக்ஸ் வாங்கி வைக்கிறது இதில் வந்து கவனம் செலுத்தலாம். கோல்டு பீஸ் வாங்கலாம், ஏன்னா ஜூபிட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான விஷயங்கள். ஏன்னா கேது வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஃபேவரான ஒரு பிளானட் தான். இன்னொரு விஷயம் ஒரு ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து தனுசில் வந்து கேது அமைஞ்சு அது 12ஆம் இடமாக அமைஞ்சது, யாருக்கு மகரத்துக்கு அமையுமா அப்படி அமைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அதுதான் லாஸ்ட் பர்த்தாக இருக்கும். ஏன்னா இது வந்து சூட்சமமான ஒரு விஷயம். கேது வந்து தனுசில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப பெரிய ஆக்டிவேஷனை கொடுக்கும். புனர்ஜென்மங்களில் கூட ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குங்கிறப்ப ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான விஷயங்களை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். இதை இன்வெஸ்ட்மெண்ட் போத் செக்டாரில் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை கோயில்களுக்கு அருகே வந்து நான் ஒரு சில கடைகள் விற்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு வந்து பயங்கரமாக கை கொடுக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஷேர்ஸில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுடைய பெயரில் இந்த ஸ்பிரிச்சுவல் ஷேர்ஸ் வந்து வாங்குறது அப்படிங்கிறது தனுசுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு லோன் இஎம்ஐ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து 2026ல் குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்க சார்? 2026 தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து லோன் இஎம்ஐ எல்லாமே இருக்க தான் போகுது. ஆனால் லோனே கட்ட முடியாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட லோன் கட்டுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. ஏன்னா வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ப்ளூட்டோ வந்து செகண்டில் இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் லோன் இஎம்ஐ அப்படிங்கிற விஷயம் என்னால் கட்டவே முடியாமல் இருந்த நெருக்கடியெல்லாம் போய் ஓரளவுக்கு கட்டி ரெக்கவர் ஆகக்கூடிய ஆண்டாக நம்ம 2026 வந்து பார்க்குறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 என்னெல்லாம் பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறது விலாவரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.